கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே ஜெபம் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அவர்தான் பிதா, அவர்தான் குமாரன், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், ஏனென்றால் நான் உலகத்தான் அல்ல, அதுபோல அவங்களும் உலகத்தார் அல்ல. அதனாலதான் உலகம் அவங்கள பகைக்குது. உலகத்தில் உள்ள ஜனங்களை அவங்கள பகைக்கிறாங்க, சொந்த பந்தங்கள் பகைக்கிறாங்க, நண்பர்கள் பகைக்கிறாங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் பகைக்கிறாங்க, ஜெபத்தினால பகைக்கிறாங்க. அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உலகமும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலகமும் ஒன்றோடு ஒன்று இணையாது. அது ஒரு நாள் இணையாது. அது அகெயின்ஸ்டா தான் செயல்பட்டு கொண்டே இருக்கும். சரி, அப்ப நான் உலகத்திலே வாழ விரும்புறேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நீங்க வாழ முடியாது. ஏன்னா உங்களை தெரிந்து கொண்டதுனால இவர் கட்டாயம் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக நம்ம பிரயாசப்படுவார். சரி, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருப்புன்னு சொன்னா உலகம் நம்மளை விடாது. உலக பிரகாரமான சிலர் நம்மளோட பேசி நம்மளோட ஆசை வார்த்தைகளை கூறி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு திசை திருப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படியே நீ இருந்தா எப்படி, நீங்க ஆண்டவர் ஆவின்னு போனா எப்படி என்று சொல்லி நம்மளை திசை திருப்புவார்கள். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உலகம் அவங்கள பகைக்குது அப்படி சொல்றாரு. உலக மக்கள்கிட்ட கேளுங்க, என்னப்பா ஊழியம் 2 பிள்ளைகளை வச்சுட்டு நீ ஊழியம் அப்படி சொல்லி நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா நாம ஆண்டவரோடு வாழுகிற வாழ்க்கையை விடக்கூடாது. நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. அதனாலக்கா இயேசு அப்படி சொல்றேன். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்துல நாங்க வருகிறோம்ப்பா. எங்க அறிவு, எங்க சிந்தனை குறைவு உள்ளது. நாங்க உலகத்தான் அல்லாதது போல வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சில விஷயத்துல நாங்க உலகத்தோடு ஒத்து போயிடுறோம்ப்பா. எங்க குற்றம் எங்களுக்கு தெரியுது, எங்க பாவம் எங்களுக்கு தெரியுது. நீர் எங்களை மன்னித்தும் பக்கம் இழுத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்தார். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.